வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, 27 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்க்கும்போது ஒரு 90 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போனது. ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 27 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 105 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல போயிருக்கு. கிட்டத்தட்ட 446 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ டிஐ டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1157 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 1910 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் சேல் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ ஆப்போசிட்டாக 2 நாளாக பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது கிளியராக சொல்ல முடியாது. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாங்குற மாதிரி வாங்க வச்சு நம்மளும் அதில் உள்ள என்ட்ரு ஆகிட்டு ஃபைனலாக அவங்க சேல் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ நம்ம இந்த ட்ராப்பில் நம்ம போய் மாட்டிக்க வேணாம். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குறா இருந்தாலும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு வாங்குங்க. உங்களோட பையிங் ரேஞ்சு வந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. அதுவும் வாங்குறது ரொம்ப அதிக குவான்டிட்டி வாங்காதீங்க. மினிமம் குவான்டிட்டியில் வாங்கிங்க. மினிமம் 10 குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மணி வெல்த்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. அடுத்து கோல்டு அப்டேட் பார்க்கலாம். 22 கேரட் கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா 7080 ரூபான்னு இருக்குது. 24 கேரட் கோல்டோட விலை 7724 ரூபான்னு இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 120 ரூபா குறைஞ்சிருக்கு. நேற்று 100 ரூபா குறைஞ்சது, இன்றைக்கி 120 குறைஞ்சிருக்கு. திருப்பி குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கோல்டு நீங்கள் பை பண்ணிகிட்டே இருங்க. மினிமம் வந்து உங்கள்கிட்ட ஒரு 100 கிராமாவது கோல்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க. லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு கோல்டு வந்து ஒரு வெல்த்தாக இருக்கும். எதுக்கு ஃபிசிக்கலாக உங்களுக்கு கோல்டு வாங்கணும்னு சொல்கிறது எதுக்குன்னா, சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா கூட நீங்கள் அந்த கோல்டை போய் நீங்கள் லோன் எடுத்து நம்ம மற்ற எதோ இது பண்ணிக்கலாம், அடைச்சிக்கலாம். நீங்கள் கடன் அடைக்கிறதோ இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ வேறு ஏதோ ஒரு சப்போஸ் நீங்கள் ஷேர் வாங்குறது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக கோல்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி சப்போஸ் உங்களால் முடியல அப்படிங்கிற போது நீங்கள் டிஜிட்டலாக கூட வாங்கி வச்சுங்க. கோல்டு ETF ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம். சில்வர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா இறங்கியிருக்கு. ஒரு கிராம் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 8950ன்னு இருக்குது. அதே 1 கிலோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 89,500ன்னு இருக்குது. அடுத்ததாக ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் செக்டரில் உள்ள கம்பெனிக்கு டார்கெட் ப்ரைஸை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனினா சுஸ்லான் எனர்ஜி, டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, என்ஹெச்பிசி, எஸ்ஜேவிஎன், சிஇஎஸ்சி இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவருக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 501ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கிரீன் எனர்ஜி செக்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கிறாங்க இப்போதைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 791ன்னு சொல்லியிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜிக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 81ன்னு சொல்லியிருக்காங்க. என்ஹெச்பிசிக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 108ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்ஜேவிஎனுக்கு சேல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 71ன்னு சொல்லியிருக்காங்க. சிஇஎஸ்சிக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 206ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐசிஐசிஐலேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க. 2 யூனிட் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 240 மெகாவாட்டுக்கும் இன்னொன்று 182 மெகாவாட்டுக்கும் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கு. இந்த ப்ராஜெக்டினால யாருக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வரும்னு பார்த்திங்கன்னா பெல்லுக்கும் எல்என்டிக்கும் ப்ராஃபிட்டபிள் வர மாதிரி அவங்க ஐசிஐசிஐ டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அசோகா பில்டுகான் பார்த்திங்கன்னா ஒரு 1391 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. யார்கிட்ட கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இது வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1800 பிரேக் பண்ணி மேலே ஏறிருந்து
பட் மார்க்கெட் கீழே இறங்கணுங்கிறதுனால கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறிட்டே போகும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்ததாக இந்துஸ்தான் யூனிவர்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து டீமெர்ஜ் பண்ண போகிறதுக்கு அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. அவங்க போர்டு மெம்பர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து விரைவில் டீமெர்ஜ் ஆகிடும். டீமெர்ஜ் ஆனதுக்கப்புறம் அது செப்பரேட்டடாக ஒரு லிஸ்டட் கம்பெனியாக அவங்க என்எஸ்சியில் லான்ச் பண்ணுறதுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாரி எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 மெகாவாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த நியூஸ் இம்பேக்டில் இன்றைக்கி ஏறுன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ஏறல. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2358க்கு ஐபிஓ லான்ச் ஆனது. நல்ல ஒரு ஏற்றங்க வந்து கிட்டத்தட்ட 3600 வரைக்கும் போனது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் ஐபிஓ ப்ரைஸே வர ஆரம்பிக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி நல்லா இருக்கும். இப்போதைக்கு டவுன்ஃபால் போயிட்டே இருக்குது. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கூட வாங்கிக்கலாம். பட் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஸோ ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுறதா இருந்தால் பை பண்ணிக்கங்க. அடுத்தது ப்ரீமியர் எனர்ஜிலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க சப்சிடியரி கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1087 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பவர் ப்ராடக்ட்லேருந்து அவங்களுக்கு இந்த ஆர்டர் எல்லாமே கிடச்சிருக்கு. இப்போது இந்த நியூஸ் இம்பேக்ட்லாம் மார்னிங்கில் கொஞ்சம் நல்லா ஏறுந்து. பட் ஆனால் மார்க்கெட் சென்டிமெண்ட்னால நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக எல்டி ஃபுட்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அவங்க சவுதி அரேபியாவில் ரியாத்துங்கிற பிளேஸில் ஒரு ஆஃபீஸ் வந்து இனாக்ரேஷன் இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் ரைஸ் பேஸ்டு ஃபுட் மார்க்கெட்டை உருவாக்கணும்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் சவுதி ரியாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 185 மில்லியன் சவுதி ரியால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 435 மில்லியன் சவுதி ரியால் வந்து ரெவென்யூ கிடைக்கும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு அவங்க இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இது பிஃபோராக பார்த்தீங்கன்னா வெறும் 200 இருந்த ஸ்டாக்ஸ் வந்து 200 பிலோவாக இருந்தது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போய் கிட்டத்தட்ட 400 420 போயிட்டு இப்போ எகைன் டவுனில் வந்திருக்கு. அவங்க பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லாவே டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்க. நல்ல ஒரு டவுன் ப்ரைஸில் கிடைக்கும் போது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க குளோபல் வைஸு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆர்பியில் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப காம்படிட் பண்ணி தான் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஆர்பியில் இப்போ டவுனில் தான் இருக்குது. அது ரொம்ப ஹையில் போனது 450 வரைக்கும் போனது. இப்போ வெறும் 300 இருக்குது. இப்போ இவங்க 200 இருந்தவங்க இவங்க 450 போயிட்டு இப்போ திருப்பி 350 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இண்டிகோலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 63% இருந்துச்சு. இப்போ 63.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு அப்டேட் என்னென்னா அவங்க வந்து ஜப்பான் ஏர்லைனோட கோட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜப்பான் போகிறதுக்கோ இல்லை கனெக்டிங் இதுக்கோ பார்த்தீங்கன்னா இண்டிகோ வெப்சைட்லேருந்தே நம்ம ஜப்பான் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது விரைவில் அப்டேட் ஆகிடும், வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஸ்பைஜெட்டும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக 2% இருந்தது. இப்போ வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஏஞ்சல் ஒன்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. செபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்டு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஞ்சல் ஒன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் இன்றைக்கி அப்பில் போயிருக்கு. இன்றைக்கி அடுத்ததாக ட்ரிவேணி ட்ரைபைன் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி ஹையில் போயிருக்கு. இப்போ வந்து டபுள் டாப் அடித்து மேலே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னா ஃபர்தராக வாங்கிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ணுங்கள்.
மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவும் ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா வெறும் 150 பிலோவாக இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 337ங்கிறத போயிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. பட் இப்போதைக்கு எதையும் வாங்க வேணாம், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓலாலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஓலா பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக இப்போ ஒரு பைக்லாம் லான்ச் பண்ணுறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரேஞ்சிலேருந்து வச்சுருக்காங்க. அந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி பையிங் ரேஞ்சில் வந்திருக்கு. 6% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. சொல்லப்போனால் ஐபிஓ ப்ரைஸுக்கே வந்திருக்கு. பட் அவசரப்பட்டு இந்த ஷேரையும் வாங்கினா, ஏன்னா ஐபிஓவில் நல்லா ஏறுந்து 150 வரைக்கும் போனது. சடனாக ஒரு ஹெவி ஃபால் வந்துருச்சு. இப்போ தான் லேசாக ஏற ஆரம்பிக்குது. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.